கனடாவின் ரோக்கிஸ் மலைகளில் பனி மெதுவாக உருகி வருவதால் ஆய்வொன்று காட்டுகிறது. பூகோள வெப்பமயமாதல் அதிகரித்து வருவதே இதற்கான காரணமாகும். இந்த குளிர்காலத்தில் மேற்கு கனடா மற்றும் அமெரிக்காவில் மிக குறைந்த அளவிலேயே பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அடிக்கடி இவ்வாறு நிகழும் என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம். பனிப்படலம் தண்ணீரை சேமித்து வசந்த காலத்திலும் கோடை காலத்திலும் அதனை வெளியே அனுப்புவதால் அது மிகவும் முக்கியமானது. இவ்வாறு இருக்க 2000 முதல் 2019 ஆண்டு வரை முக்கிய மலைப்பகுதிகளில் பனியில் சேமிக்கப்படும் நீரின் அளவு குறைந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மலைப்பகுதிகள் மில்லியன் கணக்கான மக்கள் பயன்படுத்தும் முக்கிய ஆறுகளுக்கு நீரோட்டத்தை அளித்து வந்தது. இவ்வாறு இருக்க கனடா முழுவதும் பல ஆற்று படுகைகள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த குளிர்காலத்தில் மழை அதிகளவில் பெய்த போதிலும் அதனால் பயனில்லை. ஏனெனில் மழை பனிப்படலத்தை உருவாக்காது என்பதோடு இருக்கும் பனியையும் அது அகற்றக்கூடும். இதனால் பிற்கால மாதங்களுக்காக சேமிக்கப்படும் நீரின் அளவு குறைவடைகிறது. இதனால் விவசாயம், வேளாண்மை மற்றும் மின் உற்பத்தி போன்ற நீரோட்டத்தை நம்பியிருக்கும் துறைகள் பாதிக்கப்படும். மேலும் கோடையில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயமும் அதிகரிக்கும். பூகோள வெப்பமாதல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தண்ணீரை நிர்வாகம் செய்யும் முறையை கனடா மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என விஞ்ஞானிகள் வலியுறுத்தியுள்ளனர்.